இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த நாளில் மிகச் சிறப்போடு நாம் வாழ்வதற்கு, ஆண்டவருடைய பெயரை நாம் தாங்கி வாழ்வதற்கு, இன்றைய நாளிலே அவருடைய பெயரை மகிமைப்படுத்துவதற்கு, அவருக்காக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளை நமக்கு அவர் அனுகூலமாக தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் 17ஆம் அதிகாரம் 15-16 இறைவார்த்தைகள். பின்பு கடவுள் ஆபிரகாமிடம், உன் மனைவியை சாராய் என அழைக்காதே, இனி சாரா என்பதே அவள் பெயர். அவளுக்கு ஆசி வழங்குவேன், அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும், மக்களினங்களுக்கு அரசர்கள் அவர்களிடமிருந்தே தோன்றும். கடவுள் யாரை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்தவர்களுக்கு தனது மாட்சியில் அவர் பங்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சாதாரண பெண் சாராவிடமிருந்து இந்த மக்களினம் முழுவதும் அரசர்கள் உதிக்கின்றார்கள். சக்தி வாய்ந்த அந்த மக்களினம் அனைத்தும் இந்த சாராவிடமிருந்து உருவானது என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது. முதல் பெண்ணாகிய ஏவாளிடமிருந்து மனுக்குலம் தோன்றினாலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தது சாரா என்ற மகளைத்தான். ஏனென்றால் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். எனவே தான் அந்த கீழ்ப்படிதலின் பலன்தான் சாரா தன்னுடைய வயிற்றிலே ஈசாக்கை பெற்றெடுத்து அதன் மூலமாக அந்த வரலாறு, அந்த மக்களினம், இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் மூலமாக வந்திருக்கிறார்கள். அனுபவிக்கவர்களே, இன்றைய வாசகம் நமக்கு தரும் செய்தி என்ன? சாதாரண மக்களாகிய நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். நீங்கள் சாதாரண மக்கள், எனக்கு திறமை இல்லையே, எனக்கு பலவிதமான பொருள் இல்லையே, அப்படி கண்டிப்பாக நீங்கள் நினைக்க வேண்டாம். மாறாக ஆண்டவர் இந்த கோணலான எழுத்தாணியை கொண்டு நேராக எழுதுவார். கண்டிப்பாக நேராக எழுத அவரால் முடியும். சாதாரண மக்களைத்தான் அவர் பெரிய அசாதாரணமான செயல்களை செய்வதற்கு அவர் உட்படுத்துகிறார். எனவே இந்த நாளிலே நாம் நம்புவோம். நமக்கு திறமைகள் இல்லை என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், பணம் இல்லை என்று வருத்தப்பட வேண்டாம், பட்டமில்லை என்று வருத்தப்பட வேண்டாம், யாருடைய கண்களுக்கும் நான் அகப்படவில்லையே, என்னை பெரியதாக இல்லையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அன்புமிக்கவர்களே, நம்புங்கள். சாதாரணத்தை அசாதாரணமாக மாற்றுகின்ற சக்தி ஆண்டவருக்கே உரியது. எனவே சாராவை உயர்த்திய கடவுள் இன்று உங்களை உயர்த்துவார். சாராவுக்கு ஒரு குழந்தையை தந்த கடவுள் இன்று நமக்கும் பலவிதமான ஆசீர்வாதங்களை தருவார். நம்புவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.